ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம இப்போது 700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1500 பில்டப் ஏரியாவில் ஒரு டூப்ளெக்ஸ் வில்லா கட்டியிருக்கோம். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் கேட் பார்த்தீங்கன்னா எம்எஸ் பைப்பில் பண்ணியிருக்கோம். 7 ஃபீட் ஹைட்டுக்கு பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2 திக்னஸ் பைப்பில் பண்ணியிருக்கோம் வித் வுட் ஷீட் யூஸ் பண்ணி. இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் இருக்கும், ஃபுல் சேஃப்டி கிரில்லாகவும் இருக்கும். உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் கார், பலினோ கார் நிப்பாட்டுற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்குது. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே தெரியும். 4க்கு 2 டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங்கில் நல்லா ப்ரீமியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்டர் கோட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா மீட்டர் பாக்ஸ்க்கான ஏரியா இந்த சைடில் விட்டுருக்கோம். இடன் சைட்லேயே எல்லாமே நம்மளுக்கு வந்து மீட்டர் பாக்ஸ் வந்துடும். மீட்டர் பாக்ஸ் யூனிட் எல்லாமே இது உள்ள தான் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கு டோர் தான். பார்த்தீங்கன்னா நல்லா உடன் பாலிஷிட்டில் நீட்டாக பண்ணியிருக்கோம். இது பாஸ்கால் சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டைப்பில் நீட்டாக கொடுத்துருக்கோம். ஹேண்டிலுமே நல்லா உங்களுக்கு லக்ஸுரியான ஹேண்டில் தான். பாஸ் லாக் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நல்லா சேஃப்டியான லாக் இருக்குது. நம்ம என்ட்ரு பண்ணி உள்ளே போகலாம். லேண்ட் ஏரியா இந்த ஏரியாவில் நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறதுனால பில்டப் ஏரியா அதிகம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே ஒரு ஹால், ஒரு கிச்சன் மட்டும்தான் இருக்கும் இந்த வீட்டில். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்கோம். மைக்கா ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் இல்லாமல் நல்லா ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அவுட்புட் நல்லதாக கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பார்த்த மாதிரி ஒரு பூஜா யூனிட் பிளான் பண்ணியிருக்கிறோம். இங்கே சாமி படம்லாம் வச்சுக்கலாம். சாமி படத்துக்கு தேவையான ஸ்டோரேஜ்லாம் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ட்ரா இருக்குது. இங்கே வந்து டபுள் டோர் வச்ச ஒரு ட்ரா இருக்குது. கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 180 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா ஸ்பேசியஸான கிச்சனை தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக விண்டோ சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு சாமானெல்லாம் கழுவுறப்போ வென்டிலேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டோரேஜ் எல்லாம் இந்த ஏரியாவில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இதில் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மிக்சிக்கு கிரைண்டருக்கு தேவையான பாயிண்ட்லாம் அங்கே விட்டுருக்கோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்ரி, சிம்பிளாக ஒரு பேண்ட்ரி ஐட்டம் மாதிரி நம்ம இதை பிளான் பண்ணியிருக்கோம். இதில் எல்லா ஸ்டோரேஜுமே நம்ம நிரப்பிக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு ஸ்டெப் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்கோம். கிரானைட் ஃபினிஷிங்கில் எல்லாமே கொடுத்துருக்கோம். லம்போத்ரா ஃபினிஷிங்கில் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கிரானைட் நல்ல மேட் ஃபினிஷிங்கில் நல்ல ரஃப்பான டைல்ஸ் தான். நம்ம ஒரு தண்ணி பட்டால் கூட ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு வழுக்காத மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். வாங்க மேலே பார்க்கலாம். 16க்கு 11 சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கிறோம். வார்ட்ரோப் எல்லாமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோரில் வந்துடும். இதில் நம்ம ட்ரெஸ்ஸு, நமக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இதில் பண்ணிக்கலாம். சேஃப்டி லாக் இருக்குது. அதோட நம்ம அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வச்சுருக்கிறோம். அதோட அட்டாச்சாக வந்து கம்ப்யூட்டர் டேபிள் வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், லேப்டாப் ஒர்க் அதிகமாக இருக்குன்னா நம்ம இங்கேருந்தே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் தேவையான மாதிரி நம்ம இது வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் நமக்கு 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான் வரும். சேம் அதே பேட்டர்னில் தான் இங்கே நம்ம வார்ட்ரோப் பண்ணியிருக்கிறோம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 2 பெட்ரூமுமே பார்த்தீங்கன்னா 2 அட்டாச் பாத்ரூம் இருக்கும். ஷீட் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூபிவிசி டோர் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா 10 அடி ரூப் டு ரூப் பாட்டம் வரைக்குமே வந்து நம்ம வெட்ரிஃபைட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமோட அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பெட்டரான ஏரியாவாக இந்த ஏரியா இருக்கும். நம்ம இந்த ஏரியாவிலேருந்து நம்ம வெளியில் இருக்கிற ஸ்பேஸ்லாம் பார்த்துக்கலாம். அதே சமயம் வந்து நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ 2 காரணத்துக்காக இங்கே நம்ம வந்து ஒரு பால்கனி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் சேல் பில்டிங்னா மொத்தம் ஏனோ தானே இல்லாமல் நம்ம கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம இந்த வீடு பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓடிஎஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன் டு ஸ்கை வந்து நல்லா வென்டிலேஷனாக இருக்கும் வீட்டுக்கு. நம்ம டூப்ளெக்ஸ் வீடு பிளான் பண்ணிக்கிறதுனால ரிச்சாகவும் இருக்கும், வென்டிலேஷனுக்கும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம ஓடிஎஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து டெரஸில் வந்து நம்ம மட்டி இழுத்துட்டு டேம்ப் ரூம் பெயிண்ட் அடிச்சிடுறோம். ஸோ நம்ம இதை கிராக் அவாய்ட் பண்ணோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹீட் அதிகமாக உள்ளே வந்து அப்சர்வ் ஆகாது. ஸோ அந்த கான்செப்டில் நம்மளுக்கு எல்லாமே வந்து டேம்ப் ரூம் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ நல்ல ரிச் லுக் கொடுக்கறதுக்காக வந்து நம்ம வந்து கிளாஸ் யூனிட்டும் இந்த ஏரியாவில் பிளான் பண்ணியிருக்கோம்.